தமிழ்நாட்டினுடைய நில தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. இவரு 2 தொகுதியை வச்சு டிப்டி சிஎம் வேணும், தார்மீக ஆதரவு 1 மணி நேரத்துல கொடுத்து எந்த முடிவு எடுத்தாலும் இன்று நாளைக்குள்ள எடுக்க தவறினா அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொங்கு கவர்மெண்ட் அமைஞ்சு ஜெயிச்சோம், மெஜாரிட்டி ஆயும் விஜயால நிம்மதியா பதவி ஏற்றுக்க முடியல. 3 வாட்டி பார்த்துட்டாரு கவர்னரை, 4 வாட்டி பார்ப்பாரு. லெப்ட் ரைட் எல்லாம் அவங்களாம் கூட நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரோம், டிஎம்கே திட்டங்கள் தொடரணும், அவ்வளோதான், எங்களுக்கு ஆட்சியில பங்குலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிச்சுட்டாங்க அவங்க பார்ட்டில். ஆடாடாடாடாடா, இந்த ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி டிடி தினகரன் அவன் என்னமோ ஜெயிச்ச உடனே லெட்டருங்களில் பிளைன் லெட்டர் பேடுகளில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கின்னு அவர் ஒரு கனவு காட்டுறார், எடப்பாடிக்கு ஆதரவு தரார் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு. இப்போ என்னடா கேட்டால் அவன் போடுறது கையெழுத்த போட்டியர் கையெழுத்து அவனால போயிட்டான். மன்னார்குடி மாபியா கும்பல் கிட்ட இருந்தவன்ல அந்த எம்எல்ஏ ஏதோ வேலை பேசி டிடிவி தாவை கிட்ட வேலை போயிட்டு ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து முடிஞ்சிடுச்சு. ஆகமத்தில் அதெல்லாம் ஃப்ராடு கிடையாது, போட்டியர் கையெழுத்து கிடையாது. இவர் இந்த நேரத்தில் அவர் ஒரு சீன் போடுறார், அவன் ஆதரவு ஒத்துவொன்றும் ஆக போகிறது கிடையாது, எடப்பாடி சிஎம் ஆக போகிறது கிடையாது, அவ்வளோ மெஜாரிட்டியும் கிடையாது. இன்னைக்கு போகிற போக்கில் ஒரு வார்த்தை விஜய் கட்சி இருக்கிறவங்க டிஎம்கே தலைவர் ஸ்டாலினுக்கு காலத்தின் கட்டாயத்தை கருதி நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆதரவு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை விட்டா திமுக ஆதரவு வெளியே இருந்து ஆதரவு தரும். எங்களுடைய நாங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்பட்டு அதில் எதையும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரை வச்சு ஆதரவு கொடுத்துருவாங்க. இல்லை என்றால் தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி பிறகு ஜனாதிபதி ஆட்சி அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டை கூறு போட்டுருவான். சென்னை மாகாணம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி சென்னை மாகாணம், சென்னையை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு 3 பகுதியாக பிரித்து 2023 தேர்தலில் சந்திக்க வச்சிருவாங்க. தமிழ்நாட்டினுடைய நில தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, ஒருங்கிணைந்த தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய கோட்டை செதறி போய்விடும். அதனால இதெல்லாம் கருதி திருமாவளவன் 2 டிமாண்ட்ஸ் வைக்கிறார். இருக்கிறது 2 சீட்டு, 5 சீட்டு உள்ள காங்கிரஸை மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு கோரம் பண்ணி அந்த எம்எல்ஏங்களுக்குள்ளேயே குழப்பங்கள் உருவாகி 5 பேரை கிட்னாப் பண்ணி ஹைதராபாத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவர் 2 தொகுதியை வச்சு டிப்டி சிஎம் வேணும், திருச்சி தொகுதி வேணும், 2 மந்திரி வேணும். இருக்கிற 2 பேருக்கு எத்தனை பதவியை? 3 பதவி. அது திருச்சி நின்று ஜெயிச்சா. இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கடியெல்லாம் பார்த்து தவைக்கலந்து அவருக்கு நல்ல அட்வைசராக இருக்கிறவங்க
இந்த மாதிரி காலத்தின் கட்டாயம் நாட்டினுடைய நிலைமையை கருதி திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு நோட் விஜய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதுனா தார்மீக ஆதரவு அரை மணி நேரத்தில் கொடுத்து சாயந்தரமே பதவியேற்பு விழாவை ஏற்பாடு பண்ணுவார் ஸ்டாலின். வெளியே இருந்து ஆதரவு தரன்ட்டு. நாடு ரொம்ப சிக்கலான நிலையில போய்கிட்டு இருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் இன்று நாளைக்குள்ளே எடுக்க தவறினால் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆட்சி அமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி ரெடியா இருக்கான். தமிழகத்தினுடைய தலையெழுத்து ஆண்டவன் தான் காப்பாற்றணும். வாழ்க ஜனநாயகம்.